செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். தொடர்ந்து அதிமுகவினர் அமளியிலும் ஈடுபட்டிருக்காங்க. என்ன விவரம்? தற்போது பாத்தீங்கன்னா இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதாவது தமிழகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு அரசு என்ன செய்தது என்பதை தெரிவிக்கவே முதலமைச்சர் ஆகிய நான் இந்த உரையை உங்களுக்கு ஆற்றுகிறேன் என்று முதலமைச்சர் தனது உரையை ஆற்றினார். அவர் பேசும்போது எந்த இடத்திலும் விஜயுடைய பெயரையோ அல்லது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புஷி ஆனந்த் பெயரையோ அல்லது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் பெயரையோ யாருடைய பெயரையும் சொல்லாமல் அந்த பதவியை மட்டும் பேசினார். தமிழக வெற்றி கழக தலைவர், அதே போல பொதுச் செயலாளர் என்று அதை குறிப்பிட்டு பேசியதும் நம்மால பார்க்க முடிகிறது. அதே போல அவர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் தற்போது அதில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே காவல்துறை மறுத்த இடத்தை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னார். அதே போல அங்கு பணிக்கு இருந்த காவலர்கள் எண்ணிக்கை முதலமைச்சர் சொன்னது ஒன்றாக இருக்கிறது, அங்கு மாவட்ட நிர்வாகம் சொன்னது ஒன்றாக இருக்கிறது, அதற்கான மாறுபாடுகள் இருப்பதாகவும் சொன்னார். அதே போல முதலமைச்சர் தற்போது இடையில என்ன பேசினார்னா, ஊர்ல கல்யாணம் என்றால் மாறல சந்தனமா என்று கேட்டார். அதே போல கூட்டணி கட்சிக்கு ஆள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள், இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி கேள்வி எழுப்பினார். உள்நோக்கம் என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அவர் முதலமைச்சர் தற்போது பேசியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கரூர் ரவுண்டானாவில் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என அனைவரும் அங்குதான் பேசினார்கள். ஆனால் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காரணத்தால் தான் வேறு வழி இல்லாமல் வேலுசாமிபுரத்தில் தாங்கள், அதாவது முதலமைச்சர் சொன்னாரு, விஜய் நடந்த அந்த கூட்டத்திற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக தான் எதிர்க்கட்சி தலைவர் அதே இடத்தில் பேசினார். ஆனால் அப்போது பிரச்சனை எழவில்லை என்று சொன்னார். அதற்கு தற்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கேட்ட இடம் ரவுண்டானா, ஆனா எங்களுக்கு வேலுசாமிபுரத்தில் தான் திணித்து கொடுத்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக காரசாரமான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. உள்நோக்கம் என்ற வார்த்தை இருக்கட்டும், நான் அவர்கள் கூட்டணிக்காக பேசுகிறார் என்பது மட்டும் அவை குறிப்பில் இருக்கட்டும் என்று முதலமைச்சரையே அந்த அவர் பேசிய வார்த்தையிலிருந்து சில வார்த்தைகளை நீக்க சொல்லி பேசியிருக்கிறார். எனவே கூட்டணிக்காக பேசுகிறோம் என்பதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் அது கூட்டணிக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் என்று முதலமைச்சர் சொல்வது போல் ஆகிவிடும். எனவே அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட தயாரிப்போடு முதலமைச்சரும் வந்திருந்தார். அதே போல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரும் வந்திருக்கிறார். தற்போது இந்த அவை தற்போது இந்த விவாதம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அரசு அதிகாரிகள், குறிப்பாக தமிழக காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் சட்டமன்றத்தில் தற்போது வந்திருக்கிறார்கள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, உதயச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய IAS மற்றும் IPS அதிகாரிகளும் இந்த முக்கியமான விவாதத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக சட்டப்பேரவைக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்கள். இந்த விவாதம் தொடங்கும் போதே தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகனும் நானும் இந்த விஷயத்தில் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு சபாநாயகர் உங்களுக்கும் வாய்ப்பு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தற்போது ஒரே இரவில் 31 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்வது எப்படி என்று எதிர்க்கட்சி தலைவர் தற்போது கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அதாவது இந்த பிரேத பரிசோதனை என்பது சில பேர் ஊடகங்கள்ல 4 மணி நேரத்தில் நடைபெற்றதாக சொன்னார்கள். ஆனால் முதல் பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்டது 28ஆம் தேதி காலை அந்த 1 மணி 40 நிமிடங்களுக்கு தொடங்கி அதே போல மதியம் 1 மணி வரை கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக 39 உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. இது உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவு தான் எனவும் இறுதி உத்தரவு வரும் பட்சத்தில் அதை தமிழக அரசு பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சருடைய உரையில் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் அதாவது இந்த கேள்வி நேரம் நடைபெறும் போது காலை 9 மணிக்கு தொடங்கி 10:30 மணிக்கு மேல வரலும் கேள்வி நேரம் நடைபெற்றது. அப்போது வரை கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த MLA-வாக இருந்த செந்தில் பாலாஜி அவைக்கு வரவில்லை. அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சட்டமன்றத்துக்கு தற்போது வந்திருக்கிறார். அவரும் இந்த விஷயத்தில் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம உள்ளிருந்து பார்த்தோம். அவரும் சில விஷயங்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு திமுகவிலும் ஒரு உறுப்பினர் இதில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் அவரும் இதில் கருத்துக்களை தெரிவிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் ஒரு சில உறுப்பினர்கள் இதில் பேச இருக்கிறார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உறுப்பினர்கள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் கொங்கு ஈஸ்வரனும், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாவும் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேச இருக்கிறார்கள். தற்போது அதாவது 1474 மருத்துவர்கள் பணியாளர்கள் என்று இரவு பணியில் இருந்ததாக தற்போது EPS சொன்னார். ஏன்னா அவ்வளவு டாக்டர்ஸ் அவங்க கொண்டு போனீங்க அப்படின்றதையும்
25 உடற்குறாய்வு மருத்துவர்கள் 5 டேபிள்களில் உடற்குறாய்வு செய்ததாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தற்போது பேசுகிறார். ஏன் ஒரே இரவில் இவ்வளவு பேசினீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, அதாவது நிறைய பேர் உடல்களை கேட்டதால், அதாவது உடனடியாக அவர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்து உடல்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டேபிள்ஸ் கம்மி, இந்த உடற்குறாய்வு செய்வதற்கென்று இருக்கக்கூடிய மருத்துவர்களும் குறைவு என்பதால் தான் சேலம், குறிப்பாக திண்டுக்கல் உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வர வைக்கப்பட்டு இந்த உடற்குறாய்வு போஸ்ட்மார்ட்டம் செய்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். தற்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் குறித்த ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பி வருகிறார். 25 உடற்குறாய்வு மருத்துவர்கள் 5 டேபிள்களில் உடற்குறாய்வு செய்தனர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 29/9 மாலை 4 மணிக்கே உடற்குறாய்வு முடிந்தது. 14 மணி நேரம் உடற்குறாய்வு நடைபெற்றதாக தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு வீடியோ ஆதாரம் உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமான விஷயத்தை தற்போது பேரவையில் விவாதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்குரிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முக்கியமான விஷயங்களை தற்போது காவல்துறை கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டு வருகிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் உன்னிப்பாக இந்த விஷயத்தை கவனித்து வருகிறார்கள். தமிழகத்தையே உலுக்கிய இந்த துயர சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் தனது விளக்கத்தை, அரசு சார்பில் எடுத்த விளக்கத்தை அவர் சொன்னார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இது போன்று ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற வீடியோ வெளியிட்டு வதந்தி பரப்பியவர்கள் மீது குறிப்பாக நடவடிக்கை எடுத்ததையும் முதலமைச்சர் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினார். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நீண்ட ஒரு தயாரிப்போடு வந்திருக்கிறார். அவர் பேசிய பிறகு மற்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுக உறுப்பினர்கள்ல ஓபிஎஸ் உள்ளிட்ட மற்ற உறுப்பினர்கள் அவர்கள் இன்னும் சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக உறுப்பினர்கள் அவர்கள் கருப்பு பேட்ச், குறிப்பாக அந்த கருப்பு பட்டை கையில அணியாமல் வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் கருப்பு பட்டை அணியாமல் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார்கள். தற்போது இந்த விவாதத்தில் கரூர் மாவட்ட குறிப்பாக திமுக எம்எல்ஏ வரக்கூடிய செந்தில் பாலாஜியும் சில கருத்துக்களை முன்வைப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. கரூர் என்றாலே ஒரு சில நீதிமன்றத்தை நாடிதான் அனுமதி பெற வேண்டிய சூழல் இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட விவாதங்கள் இருக்கும். அதே போல காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரியான விவாதத்தை முன்வைக்க இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதில் என்ன மாதிரியான விவாதத்தை முன்வைக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன என்பன போன்ற விவரங்கள்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். பிரியா, கரூர் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இடையே காரசாரமான விவாதம் நடந்து வருகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பி வருகிறார். அதற்கு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தில் அதிமுகவுக்கு அனுமதி கொடுக்கப்படல, ஆனால் தாவேகாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தது ஏன் என்பன உள்ளிட்ட கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். இதற்கு முதல்வர் தரப்பிலிருந்து, அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே அவர்கள் தாவேகா கொடுத்த பெட்டிஷன் அடிப்படையில் தான் இந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த அனுமதி கடிதத்தில் அவர்கள் கேட்ட இடமும் குறிப்பாக இந்த இடத்தில் தான் கொடுக்கிறோம் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் குறிப்பாக அந்த நடைபெறுவதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக தான் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்தில் பேசினார். அப்போது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஜய் 12 மணிக்கு அங்கு வருவார் என்று சொன்னால், ஆனால் 7 மணி நேரம் தாமதமாக தான் அங்கே வந்தார். எனவே காலதாமதமும் இந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு காரணம் என்பதை முதலமைச்சர் பதிவு செய்தார். கரூர் விவகாரம் தொடர்பான காரசாரமான விவாதம் சட்டப்பேரவையில் நடந்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.